சொரியாத. அண்ணா என்னென்ன பண்றது, ரொம்ப எரியுதுண்ணா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அம்மா வந்து சந்தனத்தை போட்டு விடுவாங்க, அப்ப குறைஞ்சிரும். அம்மா போயிட்டு வரவே இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா எரியுது. மீரா வேணா, சொரியாத. ஒரு நிமிஷம் இரு. கடவுளே, என் மீரா இப்படி டேஸ்டே இல்லாத சாப்பாடு சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. சரிங்க, நல்லது. சரி, நான் உங்களை ஒரு 2-3 நாள்ல சந்திக்க வரேன். சரிங்க, வச்சிடுறேன். இந்த ரத்னா, மீராக்கு கிச்சடி. எதுக்கு நீ இப்ப என் முகத்தையே பாத்துட்டு இருக்க? ஏதாவது கேளு. என்ன கேக்குறது? எதையாவது கேளு. இந்த கிச்சடி எதுக்கு, சப்பாத்தி ஏன் செய்யலன்னு கேளு. ஐயோ, ஏதாவது கேள. இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு இவ்வளவு பெரிய நோயை கொடுத்துடுறாரு. மனுஷங்களால அவர்கிட்ட பேச முடியாது, அவரை சந்திக்க முடியாது. அப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்கிற என் செல்ல பொண்ண உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்க. அவகிட்ட நான் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னே புரியல. அத்தை, நீங்க இருக்கீங்களே, ரன்வீரை விட நீங்க கொஞ்சம் சின்னவங்க, அப்புறம் மீராவை விட கொஞ்சம் பெரியவங்க. மீரா, சந்தனத்தை எடுத்துட்டு வந்து இங்க நெல்லு. அண்ணா, நீ என் கிட்ட வந்துடாத, இல்லன்னா உனக்கு அம்மா போட்டுரும். இதுக்கு மேல எப்படி வர முடியும் மீரா? ஜன்னலை உடைச்சிட்டா வர முடியும்? சொல்லு, எங்க ஏறிது? எங்க? நீ முன்னாடி வா. அண்ணா, கை மேல. அண்ணா, போடும்போது ஜாஸ்தியா அழுத்தி விடுனா, எனக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு. வேணா மீரா, மச்சம் விழுந்துரும். வேற எங்க? இங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ரன்வீர், நான் உன்னை ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா, நான் ரூம்குள்ள எங்க வந்தேன்? நான் ரூமுக்கு வெளியே இருந்து தானே சந்தனத்தை போட்டுட்டு இருக்கேன்.